ஸ்காட்லாண்டுக்கும் நேபாளுக்கும் இடையே ஒரு ஓடிஐ மேட்ச். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்காட்லாந்து 296 ரன்ஸ் அடிக்கிறாங்க. அதை சேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நேபாள். செமையாக ஆடுறாங்க, ஆனால் 9 விக்கெட் இழந்துடுறாங்க. கடைசி பந்து, ஒரு பால் இருக்கு, ஒரு விக்கெட் தான் கையில் இருக்கு, ஒரு ரன் தேவை. இந்த மாதிரியான சுச்சுவேஷன், ஸ்கோர் ஸ்டைடு. அந்த ஒரு பால் அவங்க அடிக்க தவறினாலோ அவுட் ஆனாலோ மேட்ச் டை ஆயிரும். இந்த மாதிரியான நேரத்தில் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலர் மார்க் வாட் திபுன்னு ஓடி வராரு. ஓடி வந்து ஒரு யார்க்கர் போடுறாரு. அவர் ட்ரை பண்ண அந்த யார்க்கர் லெக் ஸ்டம்பையும் மிஸ் பண்ணுது, பேட்ஸ்மேனுடைய உடம்பையும் மிஸ் பண்ணுது, பேட்ஸ்மேனுடைய பேட்டையும் மிஸ் பண்ணுது. நேராக விக்கெட் கீப்பர் கைக்கு போகுது. ஆனால் விக்கெட் கீப்பர் அதை முதல் டேக்லேயே கலெக்ட் பண்ண தவறுறாரு, ஃபம்பிள் பண்ணுறாரு. அந்த ஃபம்பிள் தான்டா சான்ஸு, எடுப்போண்டா ஓட்டம்னு ஓடுறாங்க நேபாளை சேர்ந்த வீரர்கள். அப்படி ஓடும்போது விக்கெட் கீப்பர் டப்புன்னு பந்தை பிடிச்சி டக்குன்னு ஒரு ரன் அவுட்டை அடிச்சிடுறாங்க. பேட்ஸ்மேன் உள்ளே வரல, அது ரன் அவுட். அந்த மாதிரியான நேரத்தில் எப்பா மேட்சை டை பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணி திரும்பியிருப்பாங்க ஸ்காட்லாண்டை சேர்ந்த வீரர்கள் அம்பையரை பார்க்க. ஆனால் அம்பையர் 2 கையையும் நீட்டி, எப்பா இது லெக் சைடை தாண்டி போயிடுச்சு, அவுட் சைடு லெக் ஸ்டம்ப், இது ஒரு ஒயிட் பால் அப்படின்ட்டாரு. அந்த ஒயிட் பால்னால ஒரு ரன் நேபாளுக்கு போகுது. அந்த ஒரு ரன்னால் மேட்சை ஜெயிச்சிடுறாங்க. அந்த கடைசி பால் நடக்காத மாதிரியே போயிடுது. சில நேரம் கிரிக்கெட் இந்த மாதிரி ஃபன்னி மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம். நம்ம பார்வையாளர்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அந்த ஸ்காட்லாண்ட் டீமில் இருந்திருந்தீங்கன்னா எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும்.